இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்ததுக்கு என்ன காரணம்னா, திமுகவில் எங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனம் வேணும், கூட்டணி மந்திரி சபையில் வேணும். இப்படியாக திமுகவிடம் அதிகாரத்திற்கு வருவதற்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு டிமாண்டு தான் விஜய்கிட்ட போகிறாங்களே தவிர, விஜயால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்க முடியாது. என்டிஏ கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரி உட்பட திமுக கொடுத்துருக்கு, திமுக கூட்டணி கொடுத்துருக்கு. 10 பேர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. இதெல்லாம் விஜய் கொடுப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ திமுகவை மிரட்டுவதற்கு ராகுல் காந்தியிடம் அனுமதி பெற்று இது போன்ற ஒரு அரசியலை, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அரசியலை செய்வதற்கு ராகுல் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ராகுல் ஒப்புதல் இல்லாம விஜய் பார்க்க முடியாது.